வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். எழில் அமிர்தாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா அமிர்தாவோட அம்மா ஃபோன் அட்டன் பண்ணி பேசாத அப்படின்னு அமிர்தாட்ட சொல்லிடுறாங்க. அவனுக்கு வேணும்னா அவன் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அமிர்தா ஃபோன் எடுக்காததுனால எழில் ஃபீல் பண்ணி அழுறாங்க. அந்த டைம்ல கரெக்டா பாக்கியா வராங்க. என்னாச்சுப்பா எழில், எதுக்குப்பா அழுகுற அப்படின்னு கேக்குறாங்க. அமிர்தா என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்கம்மா, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க வீட்டுல என்ன வரக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் ஆசைதான், தாத்தா பாட்டிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவங்கள கூட்டிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியாதுல்லம்மா அப்படின்னு சொல்றாரு எழில். நீ அவசரப்படாத எழில், இப்போ அவங்ககிட்ட போய் விஷயத்த சொல்லிடலாம், ஆனா அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்லப்பா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல, அமிர்தாவை உடனே யாருக்கும் கட்டி கொடுத்துட மாட்டாங்க, அதே மாதிரி உனக்கும் உடனே பொண்ணு பார்த்து யாரும் இங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ கொஞ்சம் பொறுமையாயிரு எழில், எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, இனியா ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி உற்சாகமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஸ்கூல்ல ஏதாவது டெஸ்ட் வச்சிருப்பாங்க மாமா, அதனாலதான் அவ ரொம்ப டல்லா இருக்கிறா போல, படிக்கல போல அவ அப்படின்னு சொல்றாங்க. இனியா இப்போ அவங்க ரூம்ல இருந்து வராங்க. பாக்கியிட்ட சொல்றாங்க, அம்மா இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் போட்டுக்கட்டுமா, எனக்கு தலை வலிக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. டேப்லெட் கொண்டு வரட்டுமா அப்படின்னு இனியா கேக்குறாங்க. வேணாமா, நான் போய் தூங்குனா எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே தலை வலிக்குதா இல்ல ஸ்கூல்ல ஏதாவது டெஸ்ட் வச்சிருக்காங்க படிக்காம இருக்கிறோன்னு போக மாட்டேன்றியா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. இல்லம்மா, நிஜமாவே எனக்கு தொண்டை வலிக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க இனியா. பாக்கியா மாமனார் சொல்றாரு, இப்பதானே இனியா தலை வலிக்குதுன்னா இப்ப தொண்டை வலிக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னு கேக்குறாரு. இன்னுமே தான் வலிக்குது தாத்தா அப்படின்னு இனியா சமாளிக்கிறாங்க. பாக்கியாவுக்கு கோபம் வந்துருது. என்னடி நடிக்கிறியா, ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியா எழில கூப்பிடுறாங்க. நீயே போய் டிராப் பண்ணிட்டு வந்துரு எழில் வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனியா ஸ்கூல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நாங்கெல்லாம் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து பிரின்சிபல் பார்த்து பேசிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபீஸ் எதுவும் கொடுக்கல இல்ல அப்படின்னு இனியா கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, ஆனா செம்ம டோஸ், ஆனா வீட்டுக்கு போனக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு இனியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூல் டீச்சர் இப்போ அவங்க வராங்க. உன்னோட பேரண்ட்ஸ் என்ன வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. பேரண்ட்ஸ் வராம நீ கிளாஸ் ரூம்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை மட்டும் கிளாஸ் ரூமை விட்டு வெளியில நிக்க வச்சிடுறாங்க. பிரின்சிபல் மேடம் இப்போ இனியாவை பார்த்து கேக்குறாங்க, இன்னும் உன்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன மீட் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள அவங்க வரலன்னா நீயே கையோட டிசியை வாங்கிட்டு போயிரு, அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு டீச்சர்ட்ட சொல்லிடுறாங்க. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஜெனியை பாக்குறதுக்காக ஜெனியோட அம்மா வந்திருக்கிறாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, நீ வருவன்னு நினைச்சேன், கரெக்டா வந்துட்டமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலையில தான் பாக்கியா எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க, அதனாலதான் உடனே ஜெனியை பாத்துடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உனக்கு ஜெனி கால் பண்ணி சொல்லலையா அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் கேக்குறாங்க. அவளுக்கெல்லாம் எங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, எனக்கு என்னமோ என் பொண்ணை இங்க கட்டி கொடுத்த மாதிரி தெரியல, தத்து கொடுத்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மரியம். ஜெனி இப்போ அங்க வந்துடுறாங்க. ஜெனி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜெனி அம்மா ஜெனிட்ட கேக்குறாங்க, நீ ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை ஜெனி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மம்மி, நேர்ல வந்து சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. ஜெனிய ஒரு வாரம் நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு மரியம் சொல்றாங்க. செலியன் அதெல்லாம் வேணா ஆண்டி, அவ இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. 7 மாசம் முடியட்டும், அதுக்கப்புறம் வளகாப்பு போட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருமா அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் சொல்றாங்க. டெலிவரிக்கு நான் அங்கதான் போகணுமா அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. அங்கெல்லாம் போயிட்டு அவங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேனே அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. இவங்க இருக்கிற எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன், ஆனா எங்களை மட்டும் நீ மிஸ் பண்ண மாட்டேல அப்படின்னு மரியம் கேக்குறாங்க. பாக்கியா மரியம்கிட்ட சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நாங்க நல்லா பாத்துப்போம், வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கூட்டிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததான் எழில் ஆபீஸ்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. எழில் அவரோட ஃப்ரெண்டு சதீஷ்ட அமிர்தா பேசாத பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சதீஷ் இப்போ அமிர்தாவுக்கு கால் பண்ணி, என்னங்க ஆபீஸ்க்கு வரலையா அப்படின்னு கேக்குறாரு. உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சதீஷ் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. நாளைக்காவது ஆபீஸ்க்கு வந்துருவீங்களா அப்படின்னு சதீஷ் கேக்குறாரு. ஆபீஸ்க்கு என்னால இனிமே வர முடியுமா முடியாதான்னு கூட எனக்கு தெரியலங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. சதீஷ் சொல்றாரு, நீங்க உடனே ஆபீஸ்க்கு கிளம்பி வாங்க அமிர்தா அப்படின்னு சொல்றாரு. சாரிங்க, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அமிர்தா. வர்ஷினி இப்போ எழில்கிட்ட சொல்றாங்க, நான் உங்ககிட்ட நெருங்கி நெருங்கி வரேன், என்னை கண்டுக்கவே மாட்டேன்றீங்க, உங்களை விட்டு விலகி போற அந்த அமிர்தாவை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எழில் சொல்றாரு, இது என்னோட பர்சனல் விஷயம், படம் சம்பந்தமா எதுனால என்கிட்ட பேசுங்க, மத்தபடி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. சதீஷ்ட வர்ஷினி சொல்றாங்க, நீ வேணா பாரு, கண்டிப்பா எழிலுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க அப்படின்னு சதீஷ் சொல்றாரு. போற போக்க பார்த்தா இந்த படமே முடியுமான்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. வர்ஷினி சொல்றாங்க, நீ வேணா பாரு சதீஷ், படமும் கண்டிப்பா முடியும், எங்க கல்யாணமும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.